வந்து செல்வாக்கு மிக்கவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் இன்று விஜய் இருக்கிறார் என்பது உண்மை. திமுக விஜய் பார்த்து அஞ்சுகிறது என்பது எல்லாவற்றையும் விட பெரிய உண்மை. 23 கண்டிஷன் போடுறாங்களே, இப்ப இதே மாதிரி இப்ப தமிழகத்துல கடந்த 3 மாதங்களா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. 100 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. ஒரு சிறு தடங்கள் கூட எடப்பாடியோட பிரச்சார பயணத்தில் திமுக செய்யவில்லை. ஏன்னா எடப்பாடியோ அதிமுகவினரோ அவர்களே கூட வந்து காவல்துறை எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது என்று ஒரு இடத்துல கூட அவர்கள் பேசவும் ஒரு இடத்துல கூட சொல்லல. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்ப எடப்பாடிக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? விஜய் கையசைக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள். இதெல்லாம் ஒரு அவலமா இல்லையா? அருவருப்பா இல்லை? நான் கேட்கறேன். கையசைக்க கூடாது, அப்புறம் ஒரு கட்சி தலைவர் 20 நிமிஷம் பேசணும், போலீஸ் எப்படிங்க தீர்மானிக்க முடியும்? இது எங்க கையசைக்க நான் கவனிக்கல. கையசைக்க கூடாதுன்னு சொல்லி கையசைக்கக்கூடாதுங்கிறது நிபந்தனைகள் இருக்குது. இப்படி கையசைக்க கூடாதுன்னு இப்படி கையை கட்டிட்டே பேசணுமா? இது ரொம்ப வினோதமா இல்லை? எந்த அளவுக்கு அரசு வந்து அஞ்சுகிறதுன்னு புரியல உங்களுக்கு? கையசைக்காம எப்படி பேசுவான்? எப்படி வீல் சேர்ல உட்கார வச்சு கையை பின்னால கட்டிட்டு காலை கட்டிட்டு முகபாவனைகள் இல்லாமல் பேசணுமா? எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பேசணுமா? இதெல்லாம் வந்து ரொம்ப அவலத்தின் உச்சம். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார், பிஜேபி ஃபாசிசம்ன்றீங்களே, நீங்க என்ன, நாங்க ஒரு மீட்டிங் கூட நடத்த முடியல, ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனா கூட வந்து ஏகப்பட்ட தடைகளை போடுறீங்கன்னு ஒரு பதிவு பண்ணார் ஏற்கனவே. இன்னைக்கு அது நடந்திருக்கு. இப்போ நீங்க சொல்லி தான் தெரியும். இப்போ விஜயை பார்த்து நடுங்குகிறார்கள் திமுகவினர். அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு கட்டுப்பாடு. ஒரு கட்சி தலைவர் இவ்வளவு நிமிஷம் பேசணும், நீங்க எப்படி அனுமதி, நீங்க எப்படி வந்து பர்மிஷன் கொடுக்க முடியும்? இப்போ இது நிபந்தனை விதிக்க முடியும்? அப்புறம் கையை தூக்கக்கூடாது, காலை தூக்கக்கூடாதுன்றதுலாம் எப்படி தான் பேசுறது? அதையா சொல்லுங்க.